சிக்கன் மஞ்சூரியன் சைனீஸ் ஸ்டைலில். சைனீஸ் பிடிக்குமா? எஸ் சார். ஸோ இந்த சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்கிறது நம்ம கிச்சனில் போய் பார்க்கலாமா? வாங்க. இன்றைக்கி நம்ம டீன் கிச்சனில் திருவள்ளுவர்ச்சினாக்க சொல்லித்தர போகிற டிஷ் சிக்கன் மஞ்சூரியன். அந்த சிக்கன் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். சிக்கன் மஞ்சூரியன் தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ, வெங்காயம் 2 கை, சிகப்பு பச்சை மஞ்சள் குடமிளகா 1/2 நம்பர், எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், இஞ்சி 1 சின்ன துண்டு, பூண்டு 6 பல்லு, இஞ்சி பூண்டு அரவை 2 டீஸ்பூன், வெங்காயத்தாள் 1 கட்டு, முட்டை 1 நம்பர், டொமேட்டோ சாஸ் 4 டீஸ்பூன், சோயா சாஸ் 2 டீஸ்பூன், சில்லி பேஸ்ட் 4 டீஸ்பூன், மைதா மாவு 2 கை, சோள மாவு 2 கை, அரிசி மாவு 2 கை. சிக்கன் மஞ்சூரியனுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம். அது எப்படி செய்யணும்னு பார்ப்போம். சிக்கன் ஒரு 1/2 கிலோ அப்படின்னா 2 கை மைதா மாவு, 2 கை அரிசி மாவு, 2 கை சோள மாவு எடுத்து ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு அதில் கொஞ்சம் சோயா சாஸு, கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் போட்டு அதில் என்ன பண்ணோம், கொஞ்சம் ஒரு முட்டையை அடித்து ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். அதாவது ஒரு பஜ்ஜி பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். அதில் அந்த கோழியை போட்டுரும். கோழி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடுறோம். எண்ணெயில் பொரிச்சு எடுத்த பிறகு ஒரு தவாவை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஃப்ரைங் பேன் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து வெங்காயம் குடமிளகாலாம் தாளிச்சிட்டு அந்த வெங்காயத்தாள் தாளிச்சிட்டு பச்சை மிளகாய் தாளிச்சிட்டு அதில் என்ன பண்ணுறோம், இந்த பொரிச்ச சிக்கனை போட்டு நல்லா வதக்கிட்டு சோயா சாஸு, டொமேட்டோ சாஸு, கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு டாஸ் பண்ணிடுறோம். இந்த மஞ்சூரியன் எப்படின்னா கொஞ்சம் ட்ரை ஆகணும். சப்போஸ் உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கடைசியில் இறக்கும்போது கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான சிக்கன் மஞ்சூரியன். கடைசியாக வேணுன்றவங்க கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிக்கலாம். இப்போ அந்த சிக்கன் மஞ்சூரியனை நம்ம திருவள்ளுவர்ச்சியில் செய்யப்படுறாங்க. அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். இப்போ மாவு ஒரு மாவு 2 கை போடுங்க பார்ப்போம். இன்னொரு கை. வெரி குட். இது வந்து சோள மாவு. அடுத்தது மைதா மாவு, அடுத்தது அரிசி மாவு. வெரி குட். அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு போடுங்க. அதில் சூப்பர். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சூப்பர். வெரி குட். என்ன பண்ணுறீங்க, அதில் சோயா சாஸ் கொஞ்சம் விடுங்க. கொஞ்சமாக சோயா சாஸ் விடுங்க. போதும். ஓகே. டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஓகே. கொஞ்சம் மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. மிளகுத்தூள் கொஞ்சம் கையில் எடுத்து போடுங்க. கொஞ்சம் போடுங்க. போதும். ஓகே. என்ன பண்ணுறீங்க, தண்ணி ஊற்றுங்க. இன்னும் கொஞ்சம் 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 ஊற்றுங்க. இன்னும் கொஞ்சம். போதும். ஓகே. மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ என்ன தண்ணி திருப்பி ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கலக்குங்க. ஒரு முட்டையை உடச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெரி குட். இப்போது சிக்கன் எடுங்க. சிக்கன் எடுத்து அப்படியே போடுங்க அதில். வெரி குட். இப்போ எல்லா சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ். வெரி குட். ஓகே. டன். இப்போது இந்த சிக்கனில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கை அரிசி மாவு, 2 கை சோள மாவு, 2 கை மைதா மாவு அரைக்கிற கோழிக்கு, ஒரு முட்டை, சோயா சாஸ் கொஞ்சம், டொமேட்டோ சாஸ் கொஞ்சம், அண்ட் மிளகுத்தூள், உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஒரு பேட்டர் மாதிரி போட்டு அதில் சிக்கன் ஊற வச்சாச்சு. தொட்டு போட்டு ஒன்று ஒன்றா போடுங்க. குட். வெரி குட். ஆயிடுச்சா? ஓகே. குட். இப்போ எண்ணெயில் வந்து இதை சிக்கனை ஃப்ரை பண்ணுறது வந்து ஒரு 90% குக் பண்ணிவிடுவோம்.
அதுக்கப்புறம் மீதி 10% வந்து அந்த டாஸ் பண்ணும்போது குக் ஆகிடும். இது ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு. மெயினாக வேண்டியது அரிசி மாவு, சோள மாவு, மைதா மாவு, சோயா சாஸு, டொமேட்டோ சாஸு, ப்ளஸ் கொஞ்சம் மிளகுத்தூள். அவ்வளோதான் அதுக்கு தேவையான பொருள். இது இருந்தாவே உங்களுக்கு வந்து அருமையான ஒரு சைனீஸ் ஃபுட்டு, ஒரு மஞ்சூரியன்ஸ். இதே மாதிரி வெஜிடேரியன் வேணும்னா கோபி, அதாவது காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா, காலிஃப்ளவரில் இதே மாதிரி பண்ணலாம். சேம் திங் காலிஃப்ளவரில் பண்ணலாம். காலிஃப்ளவர் மட்டும் ஒரு வேக்காடு, ஒரே ஒரு வேக்காடுன்னு சொல்லும்போது சுடு தண்ணியில் போட்டு எடுத்தால் போதும். ஸோ காலிஃப்ளவர் கோபி மஞ்சூரியன் சொல்கிறோம். அது ரொம்ப ரொம்ப பாப்புலரான டிஷ்ஷு. வெஜிடேரியனுக்கு எல்லா ஹோட்டல்லையும் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ அதே மாதிரி இது சேம் மெத்தடில் நீங்கள் கோபி மஞ்சூரியன் செய்யலாம். இதே மெத்தடில் நீங்கள் செய்யலாம். வெரி குட், சூப்பர். அதில் திருப்பி போடுங்க, நல்லா திருப்பி போடுங்க. ஒரு நல்ல பாட்டு பாடுங்க. கலை நிறை கணபதி சரணம் சரணம், கலை நிறை கணபதி சரணம் சரணம், கஜமுக குணபதி சரணம் சரணம், கலை நிறை கணபதி சரணம் சரணம். தலைவனின் நினையாடி, தலைவனின் நினையாடி சரணம் சரணம், சரவண பவ குஹா சரணம் சரணம், கலை நிறை கணபதி சரணம் சரணம், சரணம் சரணம், சரணம் சரணம். சூப்பர், வெரி குட். ரொம்ப அழகாக பண்ணீங்க. இதை எடுத்துருங்க. இப்போ ரொம்ப சூப்பரான வாய்ஸ் உங்களுக்கு. காட் பிளஸ் யூ. ஹேவ் அ கிரேட் டைம், கிரேட் லைஃப். நல்லா பாடுங்க, நல்லா பெரிய ஆளாக வாங்க. முள்ளமாக எடுங்க. நான் பக்கத்தில் உட்காந்துட்டு என் மேலே போட்டாதீங்கம்மா. முள்ளமாக அதுலேயே கரண்ட்லேயே எடுத்துக்கலாமா? அப்படியே எடுத்துக்கலாம். வெரி குட். எஸ், பண்ணி எடுத்துகிட்டு அழகாக எடுத்துக்கோங்க. இப்போ அழகாக ஃப்ரை பண்ணிவிட்டுங்க. இந்த பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க, இன்னும் கொஞ்சம் வெங்காயம் எடுத்துக்கோங்க. போடுங்க, என்ன வெங்காயத்தை போடுங்க. ஓகே, கொஞ்சம் போதும். இப்போ என்ன பண்ணுறீங்க, நல்லா வதக்கிட்டு அதில் இஞ்சி பூண்டு கொஞ்சம் போடுங்க. மேலே வச்சுக்கோங்க. கண்ணாடி காஃபி மேலே வைங்க. ஓகே, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போடுங்க. அது போட்டுருங்க. அது அப்படியே போட்டுருங்க. வெரி குட். பூண்டு போட்டிங்களா? ஓகே, நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு அரவை கொஞ்சம் இருக்குது பாருங்கள், அதை போடுங்க. கொஞ்சமாக எடுத்து போடுங்க. ஓகே, இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், பூண்டு, அதாவது பொடியை நறுக்கின பூண்டு, பொடியை நறுக்கின இஞ்சி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு அரவை போட்டுப்போம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, அதில் குடமிளகா எடுத்துக்கோங்க, போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. போதும், வதக்குங்க. குடமிளகா போட்டு வதக்குங்க. வெங்காயத்தாள் போடுங்க, ஒரு கை போட்டுக்கோங்க. வெரி குட், போதும். நல்லா வதக்கிக்கோங்க. வெரி குட். நல்லா வதக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, கோழி போட்டுருங்க. நல்லா வதக்குங்க. அது முதல்ல வதக்கிடுங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இதில் இப்போ கோழி போடுங்க. அப்படி போட்டுங்க. வெரி குட். வாவ், நல்லா வதக்கிக்கோங்க. வெளியே வச்சுக்கோங்க. கரண்டி தட்டு மேலே வைங்க. சோயா சாஸ் ஊற்றிங்க. அப்படி ஊற்றுனது. ஓகே, டொமேட்டோ சாஸ் ஊற்றுங்க. கொஞ்சம் மிளகுத்தூள் போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. போதும். ஓகே, மிக்ஸ் பண்ணுங்க நல்லா. சூப்பர். இதே நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொதி வரும்போது கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கரைக்கி விட்டிங்கன்னா சூப்பரான அந்த கிரேவியோட சிக்கன் மஞ்சூரியன் இருக்கும். இதே ஸ்டைலில் தான் கோபி மஞ்சூரியன் செய்யணும். இதே தான் மெத்தடு. அது காலிஃப்ளவர் போட்டு செய்கிறோம், இது சிக்கன் போட்டு செய்கிறோம். சூப்பர், ரொம்ப நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் வெங்காயத்தில் மட்டும் போட்டுக்கோங்க. போதும். வேறு கொஞ்சம் வெங்காயத்தில் போடுங்க. சூப்பர். இது பேர் என்ன? சிக்கன் மஞ்சூரியன். கலக்கல்.
திருலோச்சனா ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அருமையாக இருக்கு. ஸோ காட் பிளஸ் யூ. வில் டேஸ்ட் now. ஓகே. இப்போ இது யார் பண்ணது? நான் பண்ணது. டேஸ்ட் பண்ண. அஞ்சு பேருக்கு வச்சு பண்ணேன். எஸ், டெலிஷியஸ். டெலிஷியஸ். ஐயோ, டெலிஷியஸா அவங்க அந்த அளவுக்கு இந்த பாப்பா வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. உண்மையாகவே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி வேற டீம் பார்ப்போம். டில் தென் ஸ்டே டியூன்.